சாப்பிட்டா இப்படி சாப்பிடணும். இன்றைய நாள்ல எங்களுடைய வீட்டை மதிய சாப்பாடா என்ன செய்ய போறோம்? குலைசோறு. இந்த வெள்ளைப்பூட சாப்பிட வைக்க போறோம். பாத்திரம் பாத்திரம் மரமா கதை கொண்டு வச்சுட்டு மிளக வைக்க எப்படி இருக்கணும். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் தர்சனாமூர்த்தி பவனீசன். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் தோழி தர்சனாமூர்த்தி. ஏனே பவனீசன் என்ற யூடியூப் தளத்தினூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இனி வரும் காலங்கள்ல பவனீசன் என்ற யூடியூப் தளத்துல தான் இந்த சமையல் காணொளிகள், பயண காணொளிகள், அந்த காணொளி, இந்த காணொளி என்று நாங்கள் அனுபவிக்கிற எல்லாமே இந்த தளத்துல தான் வரும். பவனீசன் உலகத்துல வியாபாரம் சார்ந்து அந்த காணி வீடு விற்கிறது, அப்படி எங்களுடைய பொருளை விற்பனை செய்கிறது, அந்த மாதிரி அந்த எப்படி சொல்ற மக்களுக்கு பயனுள்ளதெல்லாம் பவனீசன் உலகத்துல வரும். பவனீசன் குரல்ல செய்திகள் வரும். அதை திரும்பவுமே தெரியப்படுத்தி இருக்கிறேன். எப்படி சுகமா இருக்கிறீங்களா? நான் நல்ல சுகம். உங்களை சாதாரண ஒரு நபரை 1,30,000 உறவுகள் தொடர்ற அந்த தளத்துக்கு அழைத்து வந்திருக்கிறேன். உங்களுக்கு இது எப்படி இருக்கு? மகிழ்ச்சியா இருக்கா? மகிழ்ச்சியா இருந்தாலும் அதுக்கு பார்வையாளர்கள் சரியா குறைஞ்சிருது. ஏனென்றா ஏற்கனவே பல சிக்கல்கள் வந்து காணொளிகள் அடிக்க வேண்டி வந்து அது இன்னுமே அது வளமைக்கு வரையில. சமையலும் ஒரே மாதிரி, பயணம் போறதும் ஒரே மாதிரி. ஒரு வகையான காணொலியை 2 தளத்துல போறதை விட எல்லாத்தையும் ஒன்றுல போடக்க எங்களால் ஒவ்வொரு நாளும் காணொலி போடக்கூடிய மாதிரியும் இருக்கும். அது மக்களுக்கும் பிடித்து கொள்ளும். அதனாலதான் இப்படி ஒரு முடிவெடுத்திருக்கிறேன். இன்னொரு 2-3 மாதத்துல எங்களுடைய தளம் அப்படியே வளர்ச்சியை நோக்கி போது உங்களுடைய ஆதரவை வேண்டி நின்று இந்த பயணத்தை தொடங்குறோம். சரி, முதலாவதா நாங்கள் ஒரு சமையல் காணொலியில ஜனனியை சந்திக்கிறோம். ஜனனி, உங்களுக்கு எவ்வளவு காலமா இந்த சமையல்ல அனுபவம் இருக்குது? நான் பிறந்ததிலிருந்தே சமைப்பேன். குழந்தையில சாப்பிடுவீங்களா, சமைப்பீங்களா? முதலா நீங்க சமைச்ச சாப்பாடு என்ன? முதலா கறி. என்ன கறி? மீன். அப்ப எத்தனை வயதுல செய்தீங்க? இது 19 வயதுல தான் ஜனனி பிறந்தவான்றதை இந்த இடத்த பதிவு செய்து கொள்றேன். என்னடா 19 பிறந்ததுல இருந்து சமைச்சேன்னா 19 வயதுலையா? அப்படியா? சரி, இன்றைய நாள்ல ஒரு வித்தியாசமான சமையல் செய்ய போறோம். இது எனக்கு பிடிக்கும். உனக்கு பிடிக்குமா? இது சமையல் பிடிக்கும். இது இப்ப நாங்க சமைக்க போறது எனக்கு மிக அதிகமா பிடிக்கும். உனக்கு பிடிக்குமா? என்ன சமைக்க போறோம்? குலைசோறு வைக்க போறோம். குலைசோறு. இந்த குலைசோறு எப்படி கண்டுபிடிக்கப்பட்டிருக்குன்னு நினைக்கிறீங்க? யோசிச்சு பார்த்து சொல்லுங்க. எல்லாமே கிரீம் போட்டு செய்யறது இல்ல. ஏன் இத மக்கள் கண்டுபிடிச்சிருப்பார்கள்? சுகத் இல்லையா? இது எப்படி சொன்னா, முதலா இந்த குலைசோறு கண்டுபிடிக்கப்பட்டதுக்கு பின்னால ஒரு கதை இருக்குதான். ஒரு வீட்டுல என்ன செய்திருக்கீங்கன்னா, ஒரு அண்ணாவும் தங்கச்சியும் சேர்ந்து சமைப்பம் பண்ணி யோசிச்சு மரக்கறி எல்லாத்தையும் வெட்டி வச்சுக்கொண்டு வாரேன். என்னென்ன மரக்கறி தேவையோ வெட்டி போட்டு ஒரு சோறு இவ்வளவு கறியை தனித்தனியாக வைக்கணும் பண்ணி யோசிச்சிருக்கேன். அப்படி செய்து கொண்டு கேட்க பார்த்தா உயர்தர பருவரு வந்துருதான். அந்த தங்கச்சிக்கு உயர்தர பருவரு வந்துருதான். அப்ப என்ன, பெருவரில் சித்தி அடைந்தா மகிழ்ச்சி, தனித்தனி காரையை வச்சு கொடுக்குற. உயர்தரத்துல அந்த தங்கச்சியார் வந்து சித்தி அடையலையா. அப்ப அவருக்கு கோபம் வந்துருது அண்ணன்காரனுக்கு. அப்ப என்ன செய்தாருன்னு சொன்னா, எல்லாத்தையும் போட்டு ஒன்றுக்குள்ள போட்டு சோறையும் போட்டு காய்ச்சி போட்டு கொடுத்து விட்டாரா. அப்படித்தானா இதுன்றது. ஏன் இப்ப உயர்தர கதை வந்தேன்னா இப்பதான் உயர்தர பருவர் வந்திருக்குது. அலட்டி கொண்டு இருக்காம இப்ப நாங்கள் சமைக்க போறோம். என்னென்ன பொருள் இருக்கு, என்னென்ன தேவைன்றதை முதல் அங்க இருந்து சொல்லுங்க. கத்திரிக்காய் வெட்டி வச்சிருக்கேன். இல்ல அது இப்ப எங்கள்ட்ட கத்திரிக்காய் இருக்கு, கறிமிளகாய், தக்காளி இருக்கு, வெங்காயம், மிளகாய் இருக்கு, பூசணிக்காய், உருளைக்கிழங்கு இருக்கு, மற்றது பைத்தங்க, புடலங்க, லீக்ஸ் இருக்கு. இதுக்கு மரவள்ளி கிழங்கு சேர்த்தா நல்லா இருக்கு. எத்தனை மணிடா இப்ப? நேரம் இல்ல சொல்லணும் மக்களுக்கு. 2:15 போட்டிருக்கலாம் ஜனனி. அத எவ்வளவு போடாம. அப்ப சரி, முதல்ல திரும்ப இந்த காய்ப்பம் தெரியல. இதான் நல்ல அடுப்பு. என்ன மாதிரி செய்முறை? மரக்கறியை போட்டுட்டு கொஞ்சம் அவிஞ்சு வர அரிசியை போட்டுட்டு எனக்கு சிவத்த பச்சை அரிசி சோறு தான் பிடிக்கும். அதத்தான் சொல்றேன். குத்தரிசி வெள்ளை அரிசி அது எனக்கு பிடிக்காது, செய்யல. ஆனா எனக்கு பிடிச்சது சிவத்த பச்சை அரிசி. அவ்வளவு சுவையா இருக்கும். ஆனா இது வந்து கரையணும். சோறு வந்து ஆக கரையவும் கூடாது. எடுத்து சாப்பிடக்கு அந்த கடிபடுற மாதிரி இல்லாம அந்த அந்த சொல்லவே வாய் ஊறுது. அதுதான் உன்னோட நிக்கிறதால கொஞ்சம் பயமா இருக்குது. மக்களே, இன்றைய நாள்ல எங்களுடைய வீட்டை மதிய சாப்பாடா என்ன செய்ய போறோம்? குலைசோறு. பானை சுட்ட உடனே எல்லாத்தையும் போடுவோம். சரியா? இப்ப போடலாமா? இல்ல
ஏன்னா சமைக்க தெரியாது. இது ஒரு நாளும் தெரியல. அம்மா சத்தியமா இருக்கா? அப்ப என்ன செய்யறான்னு அப்படிதான் செய்யறது. அப்படித்தான். இதுல எவ்வளவு இது எல்லாரும் செய்யலாம்டா. நீ மீன் கரையே வச்ச நீ முதல்ல. அப்ப இதெல்லாம் சின்னது. மசிக்கணுமாடா? சுட்டுடுதா? தண்ணி வந்து சூடாயிட்டு. எங்க வந்து சூடாயிடுது? தண்ணி வந்து இதுல தண்ணி வந்தன்னு சொல்லாத, தண்ணி சூடாயிடுதுன்றத எனக்கு தண்ணி வந்து சூடாயிடுது. அங்க வந்து தண்ணி சூடாயிட்டு நாங்க எனக்கு வந்து எனக்கு வந்து பிடிக்காது வந்து அப்படி எல்லாம் வந்து போடுவேன் நிறைய பேர் கிடைக்கிற அப்படி போடாம. சரி போடுங்க. இப்ப தண்ணி வந்து போடு. தண்ணி சூடாயிட்டு நாங்க இப்ப மிளகுறையே போட போறோம். அதுக்கு சரியே ஓகே எல்லாத்தையும் போடலாம். டக்கு டக்குன்னு போடுவோம். என்ன செய்யறீங்களா? டக்கு டக்குன்னு போடுறது. தண்ணி வெளியில வருது. பூசணிக்காயும் போடுறோம். எல்லாத்தையும் போடுங்க ஒரேதான். மடியா அவிச்சிடும். இப்படி போடுறது. இது பைத்தங்க சொல்லுங்க லீக்ஸ். ஏன் வெளியில ஓட்டுறீங்க? போடுங்க. அடுத்தது நீங்க போடுங்க. கத்திரிக்காய் கண்ணனையும் வெட்டி வைக்க கூடாது. அந்த இது மாதிரி வரும். சரி அடுத்தது வெங்காயத்தை போடுவோம். எல்லாத்தையும் போடுங்க. சரி இப்ப இந்த தேவையில்லாத பாத்திரங்கள் எல்லாம் கொண்டு போய் வச்சுட்டு பாத்திரம் மரமே கதை கொண்டு போய் வச்சுட்டு ஜனனி ஆக நக்கல் அடிக்க கூடாது. என்ன ஒரு மரியாதை இருக்கணும். அண்ணாண்ட தண்ணி கூடையில இதை எடுத்து கொண்டு வாங்க. அகப்பையும் மூடியும் மூடியதுல இருக்கு. சரி மக்களே, இது சூடாகி வரும் வரைக்கும் காத்து. மக்களே, ஜனனி வேற இந்த வெள்ளைப்பூட சாப்பிட வைக்க போறான். சரியா? எல்லாம் இல்லை ஒன்று நானும் உண்டு அவாவும் உண்டு சாப்பிடுவோம். முதல்ல அவாவை சாப்பிட வச்சுட்டு நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லி போட்டு பிறகு சாப்பிடுவேன். ஜனனி இதற்கு கத்துறாங்க. அவப்பையால கலக்கி விடுவோம். உனக்கா உப்பு போடல. உப்பு எடுத்துக்கணும். எடுத்து போடு. உப்பு போட்டாச்சு. உப்பு போட்டு கலக்கிறது. இப்போ அவியும் வரைக்கும் கண்ண முடி கொண்டு இதில் ஒன்றை தொடு. இதில் 2 இருக்குது. ஒன்று சின்னன் ஒன்று பெருசு. கொடுக்குற எண்ணம் யாருக்கு கூட இருக்குன்னு பார்ப்போம். சரியா? ஒன்று யாராயும் எந்த கையில் இருக்குதுன்னு சொல்ல. கண்ண மூட. எந்த கை? உண்மைதான் ஜனனி. யோசிப்பா. ஆனா தொட மாட்டான். இந்த நீ வச்சு நான் பாப்போம். முதல்ல இதை பட்டி போட்டு கொடுக்குற மாதிரி போடுறேன். சரி இப்ப ஒரு போட்டி. சரியா? எப்படி? சரி இந்த வெள்ளைப்பூட சப்பி சாப்பிடணும். ஏன்னா இல்ல 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 இது ஒரு போட்டியாம பாப்போம். ஆரண்டு பாப்போம். சரியா? சாப்பிடுங்க முதல்ல நீ, அடுத்தது நான். சப்பி விழுங்க சாப்பிடுவோம். கொஞ்சமும் துப்ப ஜனனி உடம்புக்கு நல்லா தானே அது சாப்பிடும். ஜனனி போட்டி என்ன போட்டி? நான் யாருக்கு முன்னுரிமை கொடுக்குறது? அப்படியே முழுத்தையும் பேக்க போட்டு சாப்பு. ஜனனி முழுத்தையும் பாய்க்குள்ள போடு. அப்படி சாப்பாத. முழுத்தையும் பாய்க்குள்ள போடு. சப்பி விழுங்க. சப்பி விழுங்க. நான் சப்பு வந்தானே. இனி வெளியில அடிப்பேனே. சாப்பு சாப்பிடு ஜனனி. நீ சப்பையில எங்க கிடக்கு. இங்க வா சாப்பிடு. கடிச்சு சாப்பிடு. போட்டி ஜனனி. நானும் சாப்பிடியா? யார் சொன்னது அப்படி? எங்க வைத்தியசாலைகள்ல போய் பேர் வெள்ளைப்பூட அதிகமா சாப்பிட சொல்லி உடம்புக்கு நல்ல. சாப்பிடு. கடிச்சு டக்கடங்களை சாப்பிட்டாதான் அது விழுங்கு. கடிச்சு கையை கிடவுளு. டக்கடக்கன்னு காடி. இப்படி தானே கொண்டுண்டா அது தானே. அது டக்கடக்கன் காடி சப்பி போட்டு விழுந்து சப்பா பண்ணிக்க கூடாது. சாப்பிடு. சாப்பிடு. எப்படி இருக்கு? என்ன வெள்ளை கூட அவிச்சு போட்டு சாப்பிடாதுன்னு இது தெரியாது. என்ன தெரியுது?
அவிச்சா இந்த டேஸ்ட் இந்த வெள்ளைப்பூடு. நீங்க சாப்பிடு. ஆனா நினைக்கிறவங்க நீங்க எப்படி இருந்தது வராத மேல இருந்ததோ எனக்கு இந்த நடிப்பட தப்பே படையாது. சமணி எப்படியா பச்சியா சாப்பிடுவார் நல்லா இருக்கு. தொண்டையெல்லாம் விரிஞ்சு கொண்டு போகுது. ஏன் இப்படி அப்படியே அவிச்சா அப்படி வர டேஸ்டா இருக்கும். அவிச்சா நான் அவிச்சு போட்டு சாப்பிட்றேன். அங்கிட்டு வருங்க ஏன்னா பிடிக்கும். சுட்டு போட்டு சாப்பிடுவேன். சுட்டான டேஸ்டா இந்த கடையில் இந்த தெருவோர கடைகளில் விற்பாங்க உப்புத்தூள் போட்டு அது போல நான் அது சொன்னா அது போலேண்டு இந்த வேம்படி சந்தியில் இருக்கு. அதில் ஒரு நாள் வேண்டி சாப்பிட்னா நல்லா இருந்தது. இப்போ எப்படி இருக்கோ தெரியல. அவிஞ்சிருதா? அரிசி டக்குன்னு அவிஞ்சிருமாடா போட்டோன்னே. இன்னும் அவியணுமா மக்களே? இதை தருவாங்க. அடுத்து ஒரு மிளகறியை அவந்தி பார்ப்போம். அவிஞ்சிட்டு அவிய பார்க்க தெரியும். அதுதான் மரக்கறி உருளைக்கிழங்க தான் முதல்ல எடுக்கும். இல்லை இது பூசணிக்கு உருளைக்கிழங்கு தெரியுமா? வெள்ளை கலராக இருக்கும். சரி அதை நீ அரிசி போடு. அவிஞ்சிட்டு உருளைக்கிழங்கு அவிஞ்சிருது மக்களே. இனி அரிசியை போடுவோம். அரிசி எடுங்க போடுங்க. நம்ம போடுது கொழக்கொழான்னு கொதிச்சு கொண்டு இருக்குது. எவ்வளவு அளவு அரிசின்ற அளவு? 1 கிலோ. 1 கிலோ அரிசி எத்தனை பேர் சாப்பிடலாம்? 1 கிலோ அரிசியில் 8 பேர் சாப்பிடலாம். 8 பேர் சாப்பிடலாம். நான் 10 பேரும் சாப்பிடலாம். 100 பேரும் சாப்பிடலாம் தானே. எல்லா நாளும் ஏடா பங்குன்னு சொல்றது இல்லை. ஒரு ஆள் சாப்பிடலாம். அது வரானு சும்மா ஃபேமிலி மச்சானோட நான் நல்ல ஃபேம்பல் மச்சானுக்கு விளங்கும். நானும் மச்சானும் கொஞ்சம் ஃபேம்பல். இப்போ கோவம் வருது. அவர்கிட்ட போக அவர் சொல்லி வை என்னோட தேட்ட விடக்கூடாது. நான் எப்படி எதிர்பார்த்தேன்னா அப்படி வந்துட்டேன். மச்சானு மத்தானுமே நான் அந்த இயல்பாக கதைச்சு பழகணும்னு தான் எதிர்பார்த்தேன். ஏன்னா 2 பேரோடையும் அப்படி தானே. அத்தானோட கதைக்கே கொஞ்சம் நீங்க அத்தானோட கூப்பிடுறீங்க. அண்ணன் தான் கூப்பிடுறீங்க. அதான் நான் அப்படிதான் எதிர்பார்த்தேன். அத்தானோட கூப்பிடுவோம் எதிர்பார்க்குறேன். அத்தான் எனக்கு தேவையில்லை. தூளையும் இப்போ போட்டு விட்டா தான் தூள் அவிய நல்லா இருக்கு. மஞ்சள் தூள் வேண்டாம். கொஞ்சம் போடணும். மஞ்சள் தூள் வேண்டாம். மஞ்சள் வேண்டாம். ஓகே போடுங்க. என்ன போட போறீங்களா? வேண்டாம் அது வேண்டாம். தூள் போடுவோம் மக்களே. வாங்கோ. எத்தனை கரண்டி போட போறீங்க? தான் போடும். நீங்க தானே போடுங்க. 3 போடுங்க. நீங்களே போடுங்க. நீங்க போடுங்க. சரி போடுங்க. என்ன உங்கள்கிட்ட உருளைப்பியா கரண்டி அளவு 2 இப்படி நாளாக வேணா தெரியாதா? 3 போட 4 காணும். இல்லை அது இப்படித்தான் சாப்பிடணும். அளவான தூள் போட்டு சாப்பிடணும். நீ காணும் மொழிந்தன் அப்படி இந்த சோறு மாவியே இந்த மாதிரி கரண்டி போ. இல்லை காண மாட்டாது. அது காணாட்டி என்ன காணாதா? நீ இப்படி போட்ட அளவு தெரியாண்ணா. 3 கரண்டி ஃபுல்லா எடுத்து போட்டிருக்கோம். நீ ஆட்டுக்கு போடுற புல்லோ? ஆமா வத்துமே இல்லை தான். நீ அம்மாக்கா பார்த்து சொல்லுங்க. ஆமா அம்மாவோட ஒரு நாளைக்கு கதைக்க போறோம் மக்களே. சரியோ? தண்ணி குடி போச்சு. மஞ்சள் இவ்வளவு தூரலே இருக்குங்க. சரியா வரும். நான் இப்படி ஒரு காணொலி ஒன்று பதிவு பண்ணி யோசிச்சிருக்கேன். எப்படின்னா அம்மா இருப்பா, நானும் நீயும் அந்த பக்கம் இந்த பக்கம் இருக்கு. அம்மா எங்களுக்கு அந்த பழைய கதைகளை சொல்ற மாதிரி. அதான் கேட்டேன்னா நம்ம தனக்கு வெக்கமா இருக்காம். தன்னை குரலும் சரி இல்லையா. அம்மா பாடல் பாட போறான்னு நினைக்கிறா போல. பாட்டுக்கு இதுக்கு குரல் பாட்டு இல்லை தானே. அதனால வெக்கப்படுறா. நீங்க சொல்லுங்க மக்களே, கருத்து போடுங்க. குறைஞ்சது ஒரு 20 பேராவது உங்களை கோரிக்கையை முன் வச்சா நாங்கள் அம்மா கதைக்க வைக்க. வெள்ளைப்பூடு போடுங்க. சரி மக்களை பாருங்க. கொஞ்சம் தண்ணி கூடின மாதிரி கிடக்கு எனக்கு. அவிய சரியா வேறு மணி ஜனனி சொல்றா. அப்ப நாங்கள் மூடி போட்டு இது அவியும் வரைக்கும் காத்திருக்கோம். சரி மக்களே, இப்ப இதை எடுத்து பார்ப்போம். ஜனனி உண்மையா பிரியாணி போலதான் கிடக்கு பார்க்க. இதுக்குள்ள பால் விடணுமா? நீ பால் விட தேவையில்லை. இந்த பால்
இங்கே பாருங்க மக்களே, வாங்க பாருங்க மக்களே எப்படி இருக்கு. எனக்கு தெரிஞ்சு பிரியாணி நாங்கள்லாம் கண்டுபிடிச்சிக்கோம் போலடா. மரக்கறி பிரியாணி. சரியா, இதுக்குள்ள பால் விடணும் மேனி. அப்படியா, எவ்வளோ பால் விட போறீங்க? அப்படி என்ன இருக்கா, தூளை பார்த்துட்டு தூள் காணாட்டி பாலில் கொஞ்சம் கலந்து போட்டு எடுத்து சாப்பிடுவாது சொல்லுங்க. உப்பு இல்லையா? உப்பும் காணாதா? என்ன உப்பும் காணாத? கொலை சோறு தான். அப்ப அந்த பாலுக்குள்ள இந்த பாலுக்குள்ள தூள் உப்பு ரெண்டையும் கலந்து போட்டு இங்க இஞ்சி தண்ணி நிக்குது. நான் இவ்வளவுதான் நெஞ்சு உப்பு அதுக்கு போட வேணாம், இதுக்கு போடு. நான் சாப்பிடு பார்த்து சொல்றேன். என்ன சரி, தூள் கொஞ்சம் தூள் போடுங்க. ஆனால் தூள் காணும் போல கிடக்கு. பால் விடுறீங்கன்னா போடுங்க. கொஞ்சம் உரைக்குது இல்லை, எனக்கு தான் தூள் கொஞ்சமாக போடு, கொஞ்சமாக போடு. காணும் உப்பு போடு, போடணும். கொஞ்சம் உப்பு போடு. கல 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 கல. இப்போ இதை அதுக்குள்ளே விடுவோம் மக்களே. டக்குன்னு விடுங்க, அது தூள் தானே. சரிதான், அடைஞ்சிட்டேன். டேய் சரிதானே? சரி, நீ முடிவு. இன்னும் அவியணும். இதை நீ எவ்வளோ நேரம் அவியணும்? ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் 15 நிமிஷம் அவியட்டும். சரி, இப்போ என்ன கட்டத்தில் இருக்குது? இல்லை, முடிஞ்சு நிப்பாட்டலாம். தரவங்க. சரி பாருங்க, பேருங்க. இது ஜனனிக்கு, உனக்கு வேணாம். இது அதான் உனக்கு எல்லாமே எனக்கு. பிடிக்காதீங்க. இது ஜிந்தனுக்கு, ஜிந்தன் ஜோசி பண்ணி இது யாரா சாப்பிடுவாங்க. ஆனால் பார்க்க நல்லா இருக்குல்ல. சரி மக்களே, குலை சோறு தயார். எப்படி இருக்குன்றதை சாப்பிட்டு பார்ப்போம். அப்பா கொடுத்த நீங்கள் அப்பா என்ன சொன்னார்? உண்மையாக சொன்னார், சத்தியமாக உரைப்பு. கொஞ்சம் மிளகாய் தூள் கூடி கொஞ்சம், அதாவது மிளகாய் கூட ஜனனியாக்கள் இருக்கிற குறையே அந்த மிளகாயை கூட இருக்குன்னு போட்டு அள்ளி போடுறது. நாளைக்கு அதில் எடுத்து வச்சிங்கன்னா சுவை, சாப்பாடு சுவை நல்லா இருக்கும். சரியா, நேரம் 3:22. எத்தனை மணிக்கு தொடங்கினாங்க? 2:15. சரியா, இந்த இடத்துல இருந்து பதிவு செய்யும் போது 2:15. அப்போ 1 மணித்தியாலமும் 7 நிமிடங்களும் எடுத்திருக்கு. ஆனால் 1 மணித்தியாலத்துக்குள்ளேயே இதை செய்து முடிச்சு. சரி, இப்போ இதை கையில் வச்சுருக்கோம்டா. தூக்கி வைங்க. சரியா, இது நாங்கள் வீட்டு என்ன படிக்க பரவாயில்லை. கோயில்ல பொங்கல் கொடுக்க ஓடி போய் அவசரமா வாங்கிட்டு கொஞ்ச நேரம் தாமதிச்சா முடிஞ்சிடும். அப்ப ஆசைக்கு ஓடி போய் வேண்டி சாப்பிடணும்னு போய் அப்படி வாழையில வேண்டி போட்டு அப்படி அப்படிங்கிற அந்த மாதிரி இருக்குது. இப்போ கொஞ்சம் பரவாயில்லை எங்களுக்கு. அடுத்து சாப்பிட்டு சொல்லுங்க அப்படி இருக்குன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா அப்பளம், மிளகாய் எல்லாமே வந்திருக்குது. தயிர் எடுத்து இதுக்குள்ள சேர்த்து குழைச்சா அந்த சூடு தானியும். சரியா, சூடு தானியும். ஆனால் சுவையும் நல்லா இருக்கு. இதை தயிர் சில பேருக்கு இது பிடிக்காது, ஆனால் எனக்கு பிடிக்கும். குழைச்சா பிறகு இப்படி தயிரும் சேர்ந்து இப்படி இருக்கும். தயிர் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கு இன்னைக்கு. பிறகு நீங்கள் வேணுமெண்டா மிளகாயையும் இப்படி சேர்க்கலாம். இந்த மாதிரி இதுக்குள்ளே சேர்த்து போட்டு இந்த அப்பளத்தையும் எடுத்து இதுக்குள்ளே இப்படி சேர்த்து போட்டு இதுதான் அந்த சோறு. சரியா, அப்படியே குழைச்சி போட்டு உங்களுக்கு கை இல்லையோ? மிளகாயம் எடுத்து இதுக்குள்ளே வச்சு அப்பளத்தையும் எடுத்து இதுக்குள்ளே வச்சு கொஞ்சம் தயிரம் அப்படி கலந்து போட்டு எப்படி இருக்குன்னு எந்த இறைச்சி கறி எந்த விடுதியில் போய் சாப்பிட்டாலும் இந்த சுவை சொல்லி வேலையில் மக்களே. சாப்பிட்டா இப்படி சாப்பிடணும். உலகத்தின் எந்த உணவுகளின் சுவையையும் மிஞ்சும் இந்த சுவை. இது குடும்பமாக இருந்து சாப்பிடணும். அதுவும் நல்ல தோட்ட வழியிலிருந்து கோயிலே நல்லா இருக்குது. அந்த பண்டித்தல் ஜம்மன் கோயில் எல்லாம் இது சாப்பிட்றதே பெரிய ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும். திட்டி திட்டி எனக்கு சமைக்காது, அதால தாரம் எப்படி இருக்கணும். சரி மக்களே,
சாப்பிட்டா இப்படி சாப்பிடுங்கோ என்றதை சொல்லி இந்த காணொலியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றோம். விடைபெற்றுக் கொள்ள நான் உங்கள் சொல்லி தரிசனம் வந்து ஈரணி. நான் உங்கள் நண்பன் தரிசனாமூர்த்தி பவனீசன். நன்றி, வணக்கம். Subscribe பண்ணி வைங்க. நன்றி.